ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 6ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, ரொம்பவே சிறப்பான ஒரு புதன்கிழமை. அப்படி என்ன சிறப்பான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை வானத்தில் பிறை தெரியக்கூடிய நாள். ஆமாங்க, நாளைய புதன்கிழமை மாலையில் 6:30 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் பிறை நிலவானது தெரிய போகுது. ஸோ தெரியக்கூடிய இதனால் நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது. இந்த ஸ்பெஷல் நாளில் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் இந்த சந்திர தரிசன நாளில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மாலை 6 மணிக்கு மேலே செய்யக்கூடாது. என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, மீறி செய்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஒரு சிறப்பு மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துடைய சிறப்பு மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை, மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி, மாசி மகம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இப்போ மகா சிவராத்திரி மாசி அமாவாசை வந்துடுச்சு. அதை தொடர்ந்து 3வது நாள் மாசியுடைய சந்திர தரிசனமும் வரும். அதன்படி மாசியுடைய சந்திர தரிசனம் இந்த டைம் புதன்கிழமை அதுவுமா வந்திருக்கு. நிறைஞ்ச புதன்கிழமை இந்த சந்திர தரிசன நாள் வந்திருக்கக்கூடியது ரொம்பவே விசேஷம், சிறப்பு. இந்த விசேஷ சிறப்பை நம்ம முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பயன்படுத்திக்கணும். அதனால் நம்ம சந்திர தரிசனத்தை பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, இப்போ நாம் என்னெல்லாம் இந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை பார்க்கலாம். ஸோ இது அனைவருமே ஃபாலோ பண்ணும். இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிறது கிடையாது, அனைவருமே இதை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த சந்திர தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை. அதனால் மாலை 6 மணிக்கு மேல் இந்த சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. நாளை தினம் சந்தனை பார்த்தால் உங்களுக்கு சிவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. குறிப்பாக புதன் பகவானுடைய அருளும் இருக்குது. நாளை பிப்ரவரி 18ஆம் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அதனாலேயே அமைந்திருக்கு. இந்த நாளை மட்டும் மறந்து தவற விட்டு விடாதீங்க. இந்த நாள் சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசன நாளாகும். அதாவது அமாவாசை முடிந்து 3ஆம் நாளில் வரக்கூடிய நாள் தான் நாளை நாள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேர்வது அமாவாசை திதி. ஒவ்வொரு அமாவாசை பின்வரக்கூடிய 3ஆம் நாள் சந்திர தரிசனம். நாளை இந்த சந்திர தரிசன நாள் அன்று நீங்கள் சந்திரனை பார்க்கறது மிக மிக அபூர்வம். அதையும் தாண்டி நீங்கள் நாளை நாள் சந்திரனை பார்த்தால் உங்களுக்கு சிவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் முருகன் புதனுடைய அருளும் இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை என்பது அந்த மகா சிவபெருமானுக்கு உரியதாகவும் முருகப்பெருமானுக்கு உரியதாகவும் கருதப்படுது. அதனால் நாளை நாள் சந்திர தரிசனம் செய்வது சகலவித பாவங்களையும் போக்கி வாழ்வில் அமைதியையும் செல்வத்தையும் பெருக்கும் என்பது ஒரு தீராத நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொதுவாக 3ஆம் பிறையான நாளை நாள் சந்திர தரிசனம் செய்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை கிடைக்க செய்யும். குழப்பமான நிலையில் பிரச்சனைகள் கூட இருக்கும்போது சுலபமாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அதன்படி 3ஆம் பிறை தரிசன நாளினால் பார்க்கறது மன நிம்மதி அவ்வளோ உங்களுக்கு கிடைக்க செய்யும். அதுக்காகவே நாளை நாள் நீங்கள் சந்திரனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
நாளை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறையானது மாலை 5:25 மணி முதல் 6:39 மணி வரை மட்டுமே தென்படும். நீங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை பொழுதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அல்லது மாலை 6 மணிக்கு வரக்கூடிய 3ஆம் பிறையை தரிசிக்க வேண்டும். அதாவது மாசி மாத நாளைய புதன்கிழமையான மாலை சந்திர பகவானை தரிசனம் செய்தால் நம்ம மனதில் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும், சகல பாவங்களும் தீரும். அதனால் மாலை 6 மணிக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதே போல் எப்போதும் வெறும் கையோடு சந்திர பகவானை தரிசனம் செய்யக்கூடாது. கையில் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயம் வைத்து கொள்ளுங்க. ஒரு தாம்பழத்தட்டில் சிறிதளவு பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு மண் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி சந்திர பகவானிடம் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்க வேண்டும். அப்படி முறையாக வைத்தாதான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நல்ல மனதோடு நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல வேண்டுதலாக இருந்தாலும் அதனை சந்திர பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பஞ்சாங்கத்திலேயும் காலாண்டிலையும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சந்திர தரிசனம் என்று காலாண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பிறை சிவபெருமான் திருமுடி மேல் இருப்பதல்லவா, பிறை தரிசிக்கும் பொழுது பிறையணிந்த அந்த சிவபெருமானை அல்லவா நாம் தரிசிக்கிறோம். எனவே 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரின் ஒரு பகுதியாக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஜாதகத்தில் கூட உங்களுக்கு சந்திர தோஷை இருந்தால் 3ஆம் பிறையில் விரதம் இருந்து தரிசனம் செய்தால் தோஷங்கள் அத்தனையுமே விலகும், முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பது சொல்லப்படுது. மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள், சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். ஸோ நாளை தினம் சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்தால் 1000 முறை தரிசனம் செய்த பலனை பெற்றுவிடலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிறைய தரிசனம் பார்க்க மறக்காதீங்க. இப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளில் நாளை மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைய நேரத்தில் அதாவது மாலை 6 மணிக்கு மேல் யாரும் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அது மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராபத்து. அதே போல் வீட்டின் முன் மற்றும் பின் வாசலை திறந்து வைக்க வேண்டும். முன் வாசல் மட்டும்தான் இருந்ததுன்னா அங்கே திறந்து வைங்க, பின் வாசலும் இருக்குது அப்படின்னா அதையும் திறந்து வைங்க. வீட்டுடைய கதவுகளை நாளை நாள் அந்த மாலை 6 மணிக்கு மேலே மூடி வைக்கக்கூடாது, அது பண்ணிங்கன்னா பேராபத்து. அதோடு அரிசி, உப்பு, புளி, எண்ணெய், மஞ்சள் ஆகிய பொருட்களை கீழே சிந்த விடாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தினாலும் அது உங்களுக்கு ஆபத்து. மாலை 6 மணிக்கு மேலே இது பொருட்களை நீங்கள் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஒரு காரணங்களுக்காக தான் சொல்லப்படுது. அதனால் சாஸ்திரத்தில் எது சொல்லப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த பிறை தரிசன நாளுடைய சிறப்புகளை தெரிஞ்சு நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப செய்யாமல் இருந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்கள் நிறைய நம்ம சேனலில் போடப்படும். அந்த மாதிரி போடக்கூடிய தாள்கள் எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக ஜோதிட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.